நம்மளை ஒவ்வொரு நிமிடமும் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம், நம்ம அவரை துதிக்கலாம். வாய்களை திறந்து ஒவ்வொருவரும் கர்த்தர் நம்மளுக்கு இந்த வாரத்துல செய்திருக்கிறதான எல்லா காரியங்களும் நினைத்து பார்க்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளிலும் அவர் நம்மளுக்கு அதிசயமாய் நம்மளை வழி நடத்திருக்கிறார், நம்மளுக்கு அற்புதமாய் நம்மளை வழி நடத்திருக்கிறார். அவர் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் நம்மளை கேடகமாக, கோட்டையாக, கண்மணியாக, உருகமாக, துருகமாக நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்து வழி நடத்திருக்கிறார். அவருடைய இரக்கத்தினால்தான் நம்மளை மீட்டிருக்கிறார். கர்த்தர் நம்மளுக்கு இந்த கொடுத்த ரட்சிப்பை நினைத்து நாம இதுதான் நம்மளுக்கு பெரிய காரியங்கள். நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லா காரியங்களை காட்டிலும் நம்ம செய்த எல்லா நன்மைகளை காட்டிலும் பெரிதான நன்மை என்னன்னா அவர் இரக்கத்தினால் நம்மளை மீட்டு கொண்டது, நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுத்தது, பாவத்துல சேற்றில இருந்த நம்மளை அவரை தூக்கி எடுத்தது. அதுதான் நம்மளுக்கு பெரிய பாக்கியம். நம்மளுக்கு இது போல ஒருவரும் அந்த உபாகமத்துல வாசிக்கும் வந்தது இது போல யாராவது நடத்திருக்காங்க? விசாரிச்சு பாருங்க. யாராவது ஒரு அடிமைத்தனத்திலிருந்து ஒரு ஆண்டவர் உங்களை சகல சோதனையினால, அற்புதங்களால, அடையாளங்களால, அவருடைய புயத்தினால, அவருடைய பராக்கிரமத்தினால மீட்டு கொண்டதை எங்கேயாவது நீங்கள் பார்த்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மோசே அந்த ஜனங்களுக்கு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எங்கேயாவது போய் விசாரிச்சு பாருங்கப்பா. யாராவது ஒரு ஆண்டவர் உங்களுக்காக பாவத்திலிருந்து மீட்டு எடுக்கிறதுக்காக, அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுக்கிறதுக்காக எங்காவது இது போல செஞ்சதுண்டா? நீங்க பாருங்க, போயிட்டு யாரையாவது விசாரிச்சு பாருங்க. யாராவது ஒருத்தராவது இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்களா? அவரு அவ்வளவு பெரிய நன்மைகளை நம்மளுக்கு செஞ்சிருக்கிறாரு. அவரே நம்மளுக்காக இறங்கி வந்திருக்கிறாரு. அவரே நம்மளுக்காக பூமியில வந்திருக்கிறாரு. அவரு பராக்கிரமசாலியா இருந்திருக்கிறார். நம்மளுக்கு அவருடைய புயங்கள் பராக்கிரமதா இருந்திருக்கிறது. அவர் அற்புதமாக அடையாளங்கள், அநேக அடையாளங்களை, அவர் எண்ணப்படாத அடையாளங்களை செஞ்ச அந்த இஸ்ரவேல் ஜனங்களை காண்பதற்கு நான் தான் முன்னாடி தேவன், நான் தான் கர்த்தர், என்னை தான் சேவிக்க வேண்டும் சொல்லி அவர் அநேக காரியங்களை அவர் காண்பதற்கு இதுதான்ப்பா அவர் ஆண்டவர் என்பதற்கு இதுதான் நீங்க அவரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியங்கள் நினைச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு புல்லரிக்குதுங்க உடம்பு. உண்மையாகவே எங்க செஞ்சிருக்காங்க இது போல? எந்த மதத்துல இப்படியாக ஒரு ஆண்டவர் அவங்களை மீட்டெடுக்கிறதுக்காக அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு? நம்மளுக்காக இன்னும் விசேஷித்த விதமாக நம்மளுக்கு இந்த காலங்கள் அவர் இறங்கி அடிமையின் ரூபமாக வந்திருக்கிறார். அவர் வல்லமையாக அவர் இறங்கினார் பழைய ஏற்பாடு காரியங்கள்ல. இந்த காலத்துல நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்துட்டு அவர் அடிமையின் ரூபமாக நம்மளுக்காக எல்லாவற்றையும் துறந்து அவர் தேவனுக்கு சமமாக இருந்தவர். அவர் நமக்காக இறங்கி வந்திருக்கிறார். இது போல எங்கெங்க நடந்திருக்குது? எந்த கடவுள் இந்த மாதிரி செஞ்சிருக்காரு? எந்த மதத்துல இப்படிப்பட்டதான காரியங்கள் நடந்திருக்குது? அவர் உண்மையான ஆண்டவர் என்பதை நம்மளுக்கு நிரூபித்து காட்டுகிறார். அவரை நாம் பற்றி கொள்ள வேண்டாமா? அவரை துதிக்க வேண்டாமா? அவர் செய்த காரியங்களை நம்ம அவருக்கு நன்றி சொல்லணும். இல்ல, நம்ம எல்லாரும் வாய்கள் நம்ம நன்றி சொல்லாங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர், நீர் ஆண்டவரே ஞானத்தில் சிறந்தவர் தகப்பனே. நீர் அனாதி தீர்மானத்தினால, அனாதி ஆண்டவர் அன்பினால் ஆண்டவரே எங்களை மீட்டு கொண்டீங்க அப்பா. எங்களுக்கு நீரே இறங்கி வந்தீங்க தேவனே. நாங்க உங்க இடத்துல வரலப்பா, நீங்க தான் எங்க இடத்துல இறங்கி வந்திருக்கீங்க. எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க, எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கீங்க, எங்களுக்கு கூட ஜீவனையே கொடுத்திருக்கீங்க தகப்பனே. ஆண்டவரே அந்த காலத்துல ஆண்டவரே பழைய ஏற்பாடு அற்புதங்களை செஞ்சிருக்கீங்க, இந்த காலத்துல எங்களுக்கு அற்புதம் செஞ்சிருக்கீங்க தேவனே. நீரப்பா, நீர் மரித்து உயிரோடு மூன்றாம் நாள் எழுந்திருக்கீங்க தேவனே. இதுதான் எங்களுக்கு ஆண்டவரே பெரிய அற்புதம் தேவனே. நீர் எங்களுக்காக வந்திருக்கீங்க அப்பா, நீர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கீங்க. வேற என்ன அடையாளம் வேணும் எங்களுக்கு தகப்பனே? நீர் ஒருவரே தேவன். உயர வானத்திலும் கீழே பூமியிலும் நீரே கர்த்தர் தேவனே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறதுக்காக, எங்களை தெரிந்து கொண்டதற்காக தகப்பனே உங்களுக்கு நன்றி 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 தகப்பனே. அப்பா உங்களுடைய வல்லமையுள்ள நாமத்துக்கு நன்றி தகப்பனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே இவ்வளவா எங்கள் மேல் அன்பு கூர்ந்ததுக்காக நன்றி தகப்பனே. ஒருவரும் சேராத காரியங்களை நீர் செய்ததுக்காக நன்றி அப்பா. எங்கள் மேல் இவ்வளவாய் நீர் அன்பு கூர்ந்திருக்கீங்களா தகப்பனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே யார் ஒருவரும் கூட செய்ய முடியாத காரியங்களை நீர் செய்திருக்கீங்க தேவனே. அப்பா உமக்கு நன்றி தகப்பனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை ஆண்டவரே நீர் நேசிக்கிறதுக்காக, நீர் அன்பு காட்டுகிறதுக்காக நன்றி அப்பா. எல்லாம் கூட அன்பு தகப்பனே. ஆண்டவரே இந்த அன்புக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்பா? இந்த பூமியில ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு விசுவாசிக்கணும், உம்மை விசுவாசிக்கிற தகப்பனே. அதுதான் எங்களை நீர் எதிர்பார்க்கிறீங்க அப்பா. நீர் எங்களை விசுவாசத்தை நாங்கள் போதும் ஆண்டவரே. எங்களிடத்துல வேற எதுவுமே நீங்கள் பார்க்கலப்பா. ஆண்டவரே நீர்தான் தேவன் என்பதை நாங்கள் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு இருதயத்தோடும் ஆண்டவரே
ஆண்டவரை நாங்கள் சேவிக்கிறோம் அப்பா. நீர் அதுதான் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறீங்க தேவனே. நீர் அதை குறித்து தான் சந்தோஷப்படுவீங்க அப்பா. உண்மை விசுவாசிக்கிறோம், உண்மை அன்போடு உண்மை துதிக்கிறோம் தேவனே. நாங்கள் அன்பினாலும் உடைய கற்பனைகளை நாங்கள் கை கொள்ளணும் அப்பா. நாங்கள் பயத்தினால் அல்ல, எங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்னு சொல்லி இல்ல ஆண்டவரே, எங்களுக்கு தண்டனை வரும்னு சொல்லி இல்ல ஆண்டவரே. இது எங்களை நேசித்திருக்கிறேன் முந்தி நாங்களும் உண்மை நேசிக்கணும். நேசித்து உங்களுடைய காரியங்களை நாங்கள் விசுவாசித்து நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை நாங்கள் செய்யணும் அப்பா. ஆண்டவரே, இதுதான் நீங்க எங்களை எதிர்பார்க்கிறீங்க. நீங்க எவ்வளவு பெரிய நல்ல தேவனே. எங்களிடத்துல எந்த இதுவும் கேட்கல. நான் உங்களுக்கு ஜீவனை கொடுத்தது போல நீங்க எனக்காக ஒன்று செய்யுங்கன்னு சொல்லலாம் ஆண்டவரே. விசுவாசித்தா போதும். நான் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தேன் என்பதை நீங்கள் விசுவாசித்தா போதும். இதுவே எங்களுக்கு ஆண்டவரே அப்பா பாக்கியமான காரியம் தேவனே. நான் தோத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவர் அப்பா எவ்வளவு நல்ல தேவனே. நீர் ஆதி முதற்கொண்டு எங்களை நேசிக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை ஆதி முதல் உங்க அன்பு குறையாமல் இருக்குதப்பா. எல்லாமே உங்க அன்பினால் தான் செய்கிறீங்க தகப்பனே. நீர் எங்களை வெறுக்கிறது இல்ல அப்பா. எங்களை ஆண்டவரே எங்களை தண்டனை கொடுக்கிறது கூட எங்க அன்புதான் தகப்பனே. உங்க கிட்ட சேரணும், உண்மை நேசிக்கணும், உங்களுடைய முழு இதயமாக நாங்கள் பற்றி கொள்ளணும் ஆண்டவரே. வெறும் அற்புதங்களுக்காக அல்ல, நீர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி தேவனே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இவ்வளவு அன்பு கூர்ந்ததற்காக நன்றி. உங்களுடைய நாமத்துக்கு நன்றி. இயேசு என்ற நாமத்துக்கு நன்றி தேவனே. எங்களுக்கு ஆண்டவரே இயேசு என்ற நாமம் எங்களை சகல பாவங்களிலிருந்து எங்களை விடுதலையாக்க வல்லமையில்தான் இருக்குது ஆண்டவரே. இயேசு என்ற நாமமே எங்களை ரட்சிக்குது ஆண்டவரே. இந்த நாமத்துக்கு நன்றி அப்பா. உங்களுக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாமம் இல்லாம எங்களை பாவத்திலிருந்து மன்னிக்க எந்த நாமம் இல்லை ஆண்டவரே. உங்களுடைய நாமமே மேலான நாமம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இவ்வளவு உன்னதமான தேவன், இவ்வளவு உயர்ந்த தேவன், இவ்வளவு ஆண்டவரே பரிசுத்த தேவன் எங்களை நேசிக்கிறதுக்காக, எங்களை தெரிந்து கொண்டதற்காக ஆண்டவரே, எங்களுக்காக நீர் இறங்கி வந்ததற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. அப்பா நாங்கள் ஆண்டவரே எங்கள் இருதயம் திறக்கப்படணும் அப்பா. எங்கள் கண்கள் திறக்கப்படணும் தேவனே. எங்கள் இருதயம் உணர்வுள்ளதாய் மாறணும் தேவனே. இன்னும் அறிந்து கொள்ளணும் அப்பா. நீர் என்னென்னலாம் எங்களை செய்திருக்கீங்களோ, எப்படியெல்லாம் எங்களை ஆண்டவரை மீட்டிருக்கீங்க என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளணும் அப்பா. எங்கள் கண்கள் திறக்கப்பட உதவி செய்ய. நாங்கள் கூடுதலாக இருக்கிறோம் அப்பா. நாங்கள் இருளில் இருக்கிறோம் தகப்பனே. வெளிச்சம் எங்கள் மேல் பிரகாசிக்கப்பட்டபடியாக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, இருளுள்ள ஜனங்கள் இதோ வெளிச்சத்தை கண்டார்கள் சொல்லி அந்த நாமத்துக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வெளிச்சத்துக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இருளில் இருந்த நாங்கள் எல்லாம் ஆண்டவரே உம்மை காணும்படியாக செய்த கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. அப்பா உங்களுடைய வெளிச்சம் எங்கள் மேல் வீசப்பட்டதற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் உம்மை அதிகமாக அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. இதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆண்டவரே. உம்மை அறிஞ்சுக்கிறதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் தான் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை அறிந்து கொள்றதெல்லாம் ஆண்டவரே சிறு அளவு தான் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இன்னும் நாங்கள் அதிகமாக உம்மை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. உம்மை பார்க்கிற விதமாய் பார்க்கணும் ஆண்டவரே. நீர் மோசேக்கு அக்னியிலே ஆண்டவரை வெளிப்பட்டீங்கப்பா. இது போல ஒருவரும் எந்த தேவனும் வெளிப்பட்டதில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, அக்னி மத்தியிலே ஆண்டவரே, ஜோலையின் மத்தியிலே பேசுகிற தேவன் ஒருவரையும் நாங்கள் பார்த்ததில்லப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இருதயங்களை வாசம் பண்ணவே என்று சொல்லி ஒரு தேவன் கூட சொன்னதில்லை ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி தேவனே. ஸ்தோத்திரம். தேவனே, உமக்கு அற்புதங்களை அடையாளங்களை பெற்று எங்களை மாற்றுவது உமக்கு லேசான காரியம் அப்பா. உமக்கு லேசான காரியம் தேவனே. ஸ்தோத்திரம் தேவனே. அப்பா ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டுல தானியேல் ஆண்டவரே அப்பா, அந்த ராஜாக்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவருக்கும் நீர் அடையாளங்களை காண்பிக்கும் போது இவர் தானியேலின் தேவன் உண்மையில தேவன் என்று சொல்லி அந்த ராஜாக்கள் ஆண்டவரே எல்லாருக்கும் ஆணை கொடுத்தாங்க அப்பா. ஆண்டவரே, சாத்தார் மேஷாக் ஆபேத்தை ஆண்டவர் அக்னியில போடும்போது இவர்தான் உண்மையான கர்த்தர் என்று சொல்லி அந்த ராஜா கேட்டாங்க தேவனே. அப்படியாக அற்புதங்களை செய்வது உங்கள் லேசான காரியம் அப்பா. நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும்னு சொல்லி நீர் விருப்பப்படுறீங்க அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. உமக்கு நன்றி அப்பா. உங்களுடைய நாமம் ஆண்டவரே அப்பா அதிசயமானது. உங்களுடைய நாமம் அற்புதமானது ஆண்டவரே. உங்களுடைய நாமம் ஆண்டவரே அப்பா வெளியேறப்பட்ட நாமம் அப்பா ஆண்டவரே. அது உன்னதமான நாமம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக நீர் இறங்கினதுக்காக நன்றி தேவனே. எங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே அப்பா.
எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை உதவி செய்யுங்க, நாங்கள் மனம் திரும்ப உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே இந்த பூமியில ஆண்டவர் உண்மை போல வாழணும் என்பதற்காக எங்களை ஆண்டவரே நீங்க உதவி செஞ்சிருக்கீங்க அப்பா. நீர் எங்களுக்காக வந்திருக்கீங்க தேவனே. பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கீங்க அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினால நிரம்பினாதான் தேவனே உண்மை அறிந்து கொள்ள முடியும் அப்பா. உமக்காக நாங்கள் வாழ முடியும் தேவனே. நாங்கள் உண்மை போல இந்த பூமியில வாழ்றதுக்கு எங்களை உதவி செய்யுங்க அப்பா. எங்களுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறையணும் தேவனே. நாங்கள் அனுதினமும் சிலுவை சுமக்கணும் அப்பா. அனுதினமும் எங்களை சிலுவை தான் எங்களுக்கு ஆண்டவரே வழி. ஆண்டவரே உங்க கிட்ட வர்றதுக்கு சிலுவை தான் எங்களுக்கு வழி தேவனே. அந்த சிலுவை சுமந்து உண்மை பின்பற்றி வர உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே நாங்கள் சிலுவை சுமக்கணும், எங்களை ஆண்டவரை வெறுக்கணும் தேவனே. தன்னை தான் வெறுத்து சிலுவை சுமந்து என்னை பின்பற்றுவான்னு சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே. அந்த வாழ்க்கைகளை தாங்கப்பா. நாங்கள் அனுதினமும் சிலுவை சுமந்து உண்மை பின்பற்றணும் தகப்பனே. எங்களை உதவி செய்யுங்க. எங்களுடைய கிருபை தாங்கப்பா. எங்களை வழி நடத்துகிற தேவனே உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என் பாவங்கள் இயேசு மன்னித்து விட்டார். அந்த பாட்டு மட்டும் நான் மறுபடியும் பாடலாம். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். தன் மகனார் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். தன் மகனார் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிவிட்டேன். இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிவிட்டேன். நேசரை பின்செல்லுவேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நேசரை பின்செல்லுவேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். தன் மகனார் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். தன் மகனார் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்றேன், மறுபடி பிறந்து விட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்றேன், மறுபடி பிறந்து விட்டேன். பழையன கழிந்தனவே, நான் புதிய படைப்பானே. பழையன கழிந்தனவே, நான் புதிய படைப்பானே. என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். என் மகனார் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். என் மகனார் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். கடலில் எரிந்து விட்டார், காலால் மிதித்து விட்டார். ஆழ்கடலில் எரிந்து விட்டார், காலால் மிதித்து விட்டார். நினைவு கூற மாட்டார், என் நேசரை துதிக்கின்றேன். நினைவு கூற மாட்டார், என் நேசரை துதிக்கின்றேன். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். என் மகனார் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார். என் மகனார் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரே, எங்களை உங்களுடைய மகனா ஏற்றுக்கொண்டதான் எங்களுக்கு பெரிய பாக்கியம் அப்பா. எங்களோட வாழ்க்கையில் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லை ஆண்டவரே. நீர் பரிசுத்தர், நாங்கள் பாவிகள் ஆண்டவரே. நீர் உயர்ந்தவர், நாங்கள் அடிமைகள் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே ராஜா அப்பா, நாங்கள் அந்த அடிமைகள் ஆண்டவர். எங்களை ஆண்டவரே உமக்கு சமமாக இந்த பூமியில மாற்றினீர் அப்பா. ஆண்டவரே எல்லாம் உடைய கிருபை ஆண்டவரே. ஆண்டவரே எங்களால் ஒன்றில் ஆண்டவரே அப்பா.
அப்பா எங்கள் நீசர்கள் மேல், பாவிகளாக எங்கள் மேல் ஆண்டவரே அப்பா, மோசமான எங்கள் மேல், கேடான எங்கள் மேல் ஆண்டவரே அப்பா, நாங்கள் துர்க்கெழுத்துல பிறந்தவர்கள் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் நன்மை வாசமாய் இருப்பதில்லை ஆண்டவரே. நாங்கள் அவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறோம் அப்பா, அவ்வளவு கொடூரமாக வாழ்ந்திருக்கிறோம், அவ்வளவு மோசமான சிந்தனைகள் எங்களுக்கு இருந்திருக்குது ஆண்டவரே. இந்த உலகத்தில் ஆண்டவர் அப்பா, நாங்கள் ஆண்டவரை எங்களை போல ஒரு மோசமானவன் ஆண்டவர் இல்லை என்பதற்கு தக்கதாக நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஆண்டவரை எங்களுடைய வார்த்தைகள் மோசமாக இருந்திருக்கிறது ஆண்டவரை. நாங்கள் பேசுற காரியங்கள் ஆண்டவரை வஞ்சகமாக, மாயமாலமாக ஆண்டவரே அப்பா, ஒருவரும் செய்யாத காரியங்கள் நாங்கள் செய்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களை நீர் நேசிக்கிறீர் ஆண்டவரே, உடைய மகனாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. பரிசுத்த தேவன், பாவிகளாக எங்களை ஆண்டவரே நீர் அப்பா பரிசுத்தமாய் பார்க்கிறீங்களே தேவனே, உங்களுக்கு நன்றி, ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. ஒரு அளவில்லாத அன்புக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே நாங்கள் உடைக்கப்படணும் தகப்பனே, நாங்கள் உடைக்கப்படணும் ஆண்டவரே, முற்றிலும் நொறுங்கணும் தகப்பனே. நாங்கள் ஆண்டவரே எங்களை ஒற்றுமை இல்லப்பா, நாங்க எங்களை ஒரு பொருட்டு என்று சொன்னாங்க என்ன கூடாதப்பா. நீர் தேவனுக்கு சமமாய் இருந்தவர், நீர் அடிமையாக வந்தீங்க ஆண்டவரே. நாங்கள் அடிமைகளா இருந்தவங்க நாங்கள் ஆண்டவரே பெரிய இதுவா நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே அது ஆண்டவரே அப்பா எங்களுக்கு பாவம் தகப்பனே. ஒன்றுமில்லாத ஒன்று உண்டு என்று சொல்லி போல சிந்திக்கிறது பாவம் ஆண்டவரே, அது மாயமாலம் அப்பா. தகுதி இல்லாத நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் ஏதோ தகுதி இல்லவர்கள் போல எங்களை காட்டக்கூடாதப்பா. நாங்கள் நீதிமான்கள் போல எங்களை காட்டக்கூடாது ஆண்டவரே. எங்களோட அக்கிரமங்கள், பாவங்கள் மோசமாயிருந்தது ஆண்டவரே, நாங்கள் அதெல்லாம் நாங்கள் பார்க்கணும் அப்பா. ஆண்டவரே பரிசுத்த தேவன், நீங்க தான் ஒரு பாவம் கூட செய்யாதவர் ஆண்டவரே. நீ தான் அதுக்கு தகுதியானவர் அப்பா. நீ தான் அதுக்கு ஆண்டவரே 100% ஆண்டவரே அப்பா ஒரு ஆண்டவரே ஒரு முத்திரை போட்ட மனிதர் நீர் ஆண்டவரே. நீர் சொல்ல தகும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே ஒரு துளி கூட ஆண்டவரே நாங்கள் அப்பா நல்லவர் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு ஆண்டவரே இந்த கிருபையை கொடுத்ததுக்காக, இந்த தயவுகளை பாராட்டினதுக்காக நன்றி 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 தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இதெல்லாம் நாங்கள் நினைக்கணும் ஆண்டவரே, எங்களை முற்றிலும் வெறுக்கணும் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் அடியில போகணும் அப்பா. நாங்கள் ஆண்டவரே தரை மட்டமாகணும் தேவனே. ஆண்டவரே இந்த கட்டிடம் உடையணும் ஆண்டவரே, தரை மட்டமாக மாறணும். நீர் ஆண்டவரை எழுப்பணும் எங்களுக்குள்ள ஆண்டவரே. நாங்கள் தரை மட்டுமாகும் போதுதான் நீர் எங்களுக்குள்ள எழும்புவீங்க ஆண்டவரே. நீர் கட்டடமாக மாறுவீங்க அப்பா. நீங்க தான் ஆண்டவர் ஒரு நல்ல கட்டிடம் தேவனே. உங்களிடத்துல வருகிறவர்கள்தான் ஆண்டவர் ஆசீர்வாதங்கள் அப்பா. ஆண்டவரே எங்களிடத்துல ஒன்று இல்லை ஆண்டவரே, நாங்கள் சாபத்துக்குரியவர்கள் ஆண்டவரே. நீங்க தான் ஆசீர்வாதத்துக்குரியவர். நீங்கள் எங்களுக்குள்ள வரும் பொழுது ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவரே நீர் அப்பா பயன்படுவீங்க, பயன்படுத்துவீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என்னாகமத்துல நம்ம கடந்த வாரத்துல கேட்ட சத்தியத்துல அந்த அந்த 12 கோத்திரத்திலிருந்து ஆளுங்க போவாங்கல்ல, அந்த இலைப்பாறுதல் அந்த கானானை பார்க்கும்படியாக போயிட்டு வரும்போது அவங்க கையில பழங்களை, கனிகளை கொண்டு வருவாங்க. அது எதுக்கு அடையாளம் பண்ணா, இது நல்ல தேசம், இது இலைப்பாறுதலான இடம். எதனால வந்துட்டு அவர் சொல்றாங்கன்னா அந்த கனிகளை கொண்டு வந்து காட்டுறாங்க. அது வாசிக்கும் போது தேவனே நீர் எங்களுடைய கனிகளை நீர் பாக்குறீங்க அப்பா. எங்களுக்கும் ஆண்டவரே நல்ல கனிகள் இருந்தாதான் அது ஆண்டவரே நாங்கள் நல்ல வாழ்க்கை ஆளுங்கள் ஆண்டவரே. அது இயேசு விடத்துலதான் அந்த கனிகள் உண்டப்பா. அந்த கனிகள் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே சொல்லி ஆண்டவரே அந்த கிருபை அந்த காரியங்களை வெளிப்படுத்துறாரு. தேவன் எப்படி ஒரு நல்ல இடம்னா அது கனிகள் தான் அதுக்கு காரணம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம இயேசுவை நம்ம ருசி பார்க்கிறோம்னா நல்ல வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த கனிகள் ஆவிக்குரிய கனிகள் இருக்கணும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம், இதுதான் ஆவியின் கனிகள். இது நம்முடைய வாழ்க்கையில காணப்படணும். அதுதான் ஒரு இளைப்பாறுதலான வாழ்க்கை. இளைப்பாறுதலான வாழ்க்கை நம்ம அவர் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அதுக்கும் விசுவாசம் தேவை, இதுக்கும் விசுவாசம் தேவை. இது விசுவாசிக்கிறவங்களோ அந்த வாழ்க்கையை நம்ம அனுபவிக்க முடியும். அந்த காரியங்களை ஆண்டவர் அந்த எங்களுக்கு உதவி செய்யும் தேவனே. நாங்கள் அந்த நல்ல கனிகளை ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து அந்த கனிகளை நாங்கள் பெற்றுக் கொள்ளணும் ஆண்டவரே. நாங்கள் கனி கொடுக்கிற ஜீவன் நாங்கள் தரணும். மனம் திரும்புவதற்கேற்ற கனிகளை கொடுங்கன்னு சொல்லி நம்மள வேதவாசம் சொல்லியிருக்காங்க. மனம் திரும்புவதற்கேற்ற கனிகளை நம்ம கொடுக்கணும். நம்ம இயேசுவின் கனிகளை கொடுக்கணும். அவர் தான் மெய்யான திராட்சை செடி. நம்ம எல்லாரும் கிளைகள், கொடிகள். அவரோடு இணைந்திருக்கும் போது நாம் நல்ல கனிகளை கொடுப்போம், மிகுந்த கனிகளை கொடுப்போம். ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையில் நம்மளுக்கு அதை செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர். இந்த வசனம் சொல்லியிருக்கு, அவர் பொய் சொல்ல மனிதர் அல்ல,
அவர் வாக்குறுத்தால் அது நிறைவேற்றாமல் போக அவர் மனிதர் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வசனித்தால் அது கண்டிப்பாக செய்வார். அவர் வாக்கு தத்துவம் மாறாதவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் மனிதர் அல்ல, தேவன் அவர், அவர் தெய்வம், அவர் வாக்கு மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பன், அவர் நம்மளுக்கு கட்டளை கொடுத்தவர் கண்டிப்பாக செய்வார். நம்மளுக்கு எல்லாரும் ஒவ்வொருவரும் அதை விசுவாசிப்போம். இந்த ஆவியின் கனிகளை நாம் அவர்களுக்கு பெற்றுக் கொள்ளணும். ஆவியின் கனிகளை நாம் வெளியிடணும். தேவன் அதுதான் நம்மளுக்கு இளைப்பாற வாழ்க்கை, அதுதான் நம்மளுக்கு காணாம் தேசம், அதுதான் நம்மளுக்கு ஒரு நல்ல தேசம். அதுக்கு போறதுக்கு எல்லா விதமான ராஜாக்களையும் அவர் முறியடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் எல்லா ராஜாக்களையும் முறியடிக்க அவர் நம்மளுக்கு கிருபையை தருவார். அவர் வழிநடத்துவார். ஒவ்வொருவரும் காரியங்களை தேவனே. நன்றி அப்பா, உங்களுக்கு நன்றி தேவனே. எங்களுக்கு முழுவதாய் ஆண்டவரே கிருபைகளை கொடுத்ததற்காக நன்றி தேவனே. ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்கப்பா. ஆண்டவரே அவங்களை எப்படி ராஜாக்களை ஜெயிக்கிறதுக்கு நீர் பலன் தந்தீரோ அப்படியே எங்களை கிருபையை கொடுத்திருக்கீங்க அப்பா. நாங்கள் பாவத்தை ஜெயிக்க தேவனே உங்களுடைய வல்லமைகளை கொடுத்திருக்கீங்க அப்பா. உங்களுடைய வல்லமைகள் குறைந்து போவதில்லை தேவனே. ஆண்டவரே உங்களுடைய கை குறுகிறீர்கள் ஆண்டவரே. நீர் செய்ய வல்லவராக இருக்கிறேன். எங்களை ஒவ்வொருவரும் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. எங்கள் சபையில் இருக்க ஒவ்வொருவரும் அந்த வாழ்க்கையை அனுபவிக்க தேவனே எங்களுக்கு கிருபை பண்ணார்கள் தேவனே. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒருவரும் வீணாய் போகாதபடிக்கு உங்களுடைய ஆண்டவரே ஆவிக்குரியதான அற்புதங்களை அதிசயங்களை காண எங்களுக்கு உதவி செய்யுங்க தேவனே. எங்களை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களான எங்களை நிரப்பும் தகப்பனே. எங்களை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே நீங்களை கூடி வர செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பாவுடைய சபையில வந்து ஆண்டவரே ஆவியோட உண்மையோட தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவரே அப்பா செய்த மகா ஸ்லாகியத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே துதிக்கு கனத்துக்கு மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே உம்மை மாத்திரமே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளுக்காக ஆண்டவரே அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்கு செய்த மகாபெரிய தயவுக்காக நன்றி. மகாபெரிய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து நீர்தலையிலிருந்து எல்லாவற்றிலிருந்து அடியை விடுதலைக்காக நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி எங்களை ரட்சித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மாலே எல்லாம் எங்களுக்கு விடுதலை இல்லை ஆண்டவரே. உம்மாலே எல்லாம் எங்களுக்கு ரட்சிப்பு இல்லை ஆண்டவரே. நீரே ரட்சகர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவரே வெட்கப்பட்டு போனதில்லை ஆண்டவரே. பிரகாசம் அடைந்தார்கள் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறேன். நாங்கள் பாவத்தோடு போராடுகிறோம் ஆண்டவரே. பாவத்தோடு போராடுகிறோம் ஆண்டவரே. நீர் வெற்றி சிறந்தீர் ஆண்டவரே. நீர் வெற்றி சிறந்தீர் ஆண்டவரே. நீர் பாவத்தை ஜெயித்தீர் ஆண்டவரே. நீர் உலகத்தை ஜெயித்தீர் ஆண்டவரே. இயேசுவே நீர் சகலத்தை செய்து முடித்தீர் ஆண்டவரே. நீர் ஜீவனாக எங்களுக்குள்ளே வாசமாயிருக்கும் ஆண்டவரே. நீர் எங்களுக்குள்ள உம்முடைய வார்த்தையை அனுப்பும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை சத்தியம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை சத்தியம் ஆண்டவரே. எங்களை குணமாக்க உம்முடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு ஆண்டவரே. நீரே அதை செய்வீர் ஆண்டவரே. எங்களை குணமாக விடுதலையாக்கும் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் சாட்சிகளாய் வாழணும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினால் நாங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவேற்றுகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவி எங்களுக்கு வரும்போது நாங்கள் பலன் அடைவோம் ஆண்டவரே. நாங்கள் உற்சாகப்படுவோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு சாட்சியாக வாழ்வோம் ஆண்டவரே. நீரே அதை செய்வீர் ஆண்டவரே. எங்களை தாகமுள்ளவர்களாக மாற்றும் ஆண்டவரே. எங்களை தாகமுள்ளவர்களாக மாற்றும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்குள்ளே வாசமாயிருக்கும் ஆண்டவரே. நீர் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய கட்டளைகளை ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே காரியங்களை ஆண்டவரே நிறைவேற்ற முடியாம எங்களை வழிநடத்துவீராக சுவாமி. நீரே அதை செய்வீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் பரிசுத்தாவினால் இருப்போம். நாங்கள் மாசத்துக்கு உட்படக்கூடாது ஆண்டவரே. மாசத்தின் கிரியைகளுக்கு உட்படக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே மாசத்தின் கிரியைகளை எங்களை விட்டு அகற்றும் ஆண்டவரே. நாங்கள் மாசத்துக்கு மறைக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மாசத்துக்கு மறைக்கிறோம் ஆண்டவரே. சுயத்துக்கு மறைக்கிறோம் ஆண்டவரே. சுயம் எங்களை சாகணும் ஆண்டவரே. நீர்தான் ஜீவனுள்ளவர் ஆண்டவரே.
அந்த ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. இயேசுவின் ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியின் மூலமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். நாங்கள் நிரப்பப்பட்டு வாழ்க்கை வாழணும். நிரப்பப்பட்டு வாழணும் ஆண்டவரே. வழிந்தோடுகிற வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. அப்பா, எங்களை விடுதலையாக்குகிறவரை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம். இந்த சபையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த சபையை நிரப்புங்க ஆண்டவரே. உங்க வல்லமையாலும் உங்க வார்த்தையினாலும் உங்க அபிஷேகத்தினாலும் சபையை நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் விடுதலையாகணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்களே உதவி செய்ய முடியும். நீங்க மட்டும்தான் உதவி செய்ய முடியும். நீங்க மட்டும்தான் உதவி செய்ய முடியும் ஆண்டவரே. அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள தேவன் நீர் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவன் நீர் ஆண்டவரே. எங்களுக்கு ஜீவனை உண்டு பண்ணுவதற்கான கூடும் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தந்தையாவுக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் சகோதரரே, மூத்த சகோதரருக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் தகப்பனையாவுக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் நண்பரேவுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை நிரப்பி வழி நடத்துகிறீர்கள். சத்திய ஆவியானவரே, சத்திய ஆவியானவரே, சகல சத்தியத்துக்குள்ள எங்களை நடத்துங்க ஆண்டவரே. சகல சத்தியத்துக்குள்ள எங்களை வழி நடத்துங்க. அப்பா, நீர் ஒருபோதும் ஆண்டவரே, அப்பா, நீர் குறைந்தவர் அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் மாறாதவர் ஆண்டவரே. நீர் மாறாதவர் ஆண்டவரே. நீர் மாறாதவர் ஆண்டவரே. நீர் உயிர்த்தெழுந்தவரே. நீர் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறீர். நீர் மரணத்தை ஜெயித்தவர் ஆண்டவரே. நீர் மரணத்தை ஜெயித்தீர் ஆண்டவரே. ஜீவன் உங்களிடத்தில் இருந்ததா வருது ஆண்டவரே. இயேசுவினிடத்தில் இருந்தால் ஜீவன் வருகிறது. அப்பா, எங்களை அளவில்லாமல் நேசிக்கிறீர் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை தாண்டி ஒரு கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறான். நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.